வணக்கம் நண்பர்களே. உலகில் பிறந்த எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழணும் தான் விரும்புவாங்க. மகிழ்ச்சியை தேடி பலரும் வெளியே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பணம், பதவி, பட்டம் ஆகியவற்றால் மகிழ்ச்சியை தேடிடும் மனிதன் அது கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தோடும் ஆதங்கத்தோடும் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறான். மகிழ்ச்சி என்பது விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் அல்ல. அது நமக்குள் புதைந்து கிடக்கிறது. அதை அடையாளம் காண நாம் தான் முயற்சிப்பதில்லை. மனம் எப்போதும் மகிழ்ச்சியைத்தான் எதிர்பார்க்கிறது. நாம் கண்களால் காணும் சின்ன சின்ன விஷயங்களின் மூலம் மனதை மகிழ்வாக வைத்திருக்க முடியும். ஆனால் அதை பரீட்சித்து பார்க்கக்கூட நாம் மறுக்கிறோம். அதன் விளைவாக மனம் சோர்ந்து போய் மகிழ்ச்சியை தொலைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். மனம் சோர்ந்து போகும்போது உடல் பலவீனமாகி விடுகிறது. ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது நமக்கான பணிகளை ஒதுக்கிவிட்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து மரங்கள் காற்றின் துணையோடு போடும் ஆட்டத்தை கண்டு ரசிப்பது, அந்த மரங்களில் வந்து அமரும் பறவைகள் எழுப்பும் ஒலிகளை செவி வழியை கேட்டு ரசிப்பது, பூக்கள் மீது அமர்ந்து தேனை ஊர்ஜிடும் வண்ணத்து பூச்சின் இறக்கை அசைவை கண்டு ரசிப்பது என நம்மை சுற்றி கொட்டி கிடக்கும் பல்வேறு விஷயங்களை உள்வாங்கி மனதிற்குள் கொண்டு போகும்போதே மனம் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. ஆம் தோழர்களே, மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது என்பதை உணரும் போதே நிச்சயம் வாழ்க்கை சோலைவனமாகிவிடும். வாழ்வில் அமைதி தானாக கிடைக்கும் என்பது நிஜம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று பிலிப்பியர் 4:4 பைபிளில் சொல்கிறது. அதனால் மகிழ்ச்சியை வெளியே தேடாதீங்க. மனம் எதையெல்லாம் மகிழ்ச்சி தரும் என்று அடையாளம் காட்டுகிறதோ அதை கடைப்பிடித்தாலே மகிழ்ச்சி பொங்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.